யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் விசஸ் ஜென்ரல் பாய்ஸ் பில்டிங் பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண ஆனந்த் அருண். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஓப்பனிங் போல் ஸ்டார்ட் பண்ண செல்வா. ஃபர்ஸ்ட் ஒன் விக்கெட் போட்டுருக்காருங்க. கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன். பவுண்டரி முதல் பவுண்டரி ஆனந்த் பேட்டில் இருந்து, சரி அருண் பேட்டில் இருந்து. தேர்ட் ஒன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லெக் பை மூலமா ஒரு பந்து வீச்சு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து நேரா பவுண்டரி போயிருக்கு நினைக்கிறேன். அடிக்கப்பட்ட பந்து 4 பவுண்டரி. இரண்டாவது பவுண்டரி முதல் ஓவரில் அருண். லாஸ்ட் ஒன் நேரா அங்கா போயிருக்கு. பவுண்டரி நினைக்கிறேன். முதல் ஓவரில் 3 பவுண்டரியாக மாற்றிருக்காங்க அருண். நல்ல ஸ்கோர் நினைக்கிறேன். முதல் ஓவர்லேயே 15 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே. மகேந்திரன் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கட்டு நினைக்கிறேன். ஆனந்த் சார் அவர்கள் அற்புதமான பவுண்டரி மாற்றிருக்காங்க ஆனந்த். செகண்ட் ஒன் அதே மாதிரி ஒரு கட்டு மீண்டும் ஒரு கட் ஷாட். பவுண்டரி போயிடுச்சு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 பவுண்டரியா மாத்திருக்காங்க அருண். போன ஓவர்ல 3 பவுண்டரியா மாத்தினாங்க. இந்த ஓவர்ல செகண்ட் ஓவர்ல முதல் 2 பவுண்டரி ஆனந்த். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் பேக் கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலர். பவுண்டரி அடிக்க விட்டாலும் 3ஆவது பால் விக்கெட் எடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன் கோகுல். நெக்ஸ்ட் ஒன் நல்லது ஒரு பேட்டிங்க. டிரைவ் ஆடிட்டு போயிருக்காருங்க. சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். அந்த வேலைக்கு போட்டிருக்காரு. ஒய்டுன்னு நினைக்கிறேன். ஒய்டு +2க்கு போட்டான்னு நினைக்கிறேன். ஒய்டு +2 ஒய்டு மற்றும் 2 ஓட். நெக்ஸ்ட் ஒன் நல்லது ஒரு ஷாட்டுங்க. ஒரு டிரைவ் ஆட்டு போயிருக்காரு. 2 கால் பண்ணிருக்காங்க. 2 ஓட்டாங்க. நல்ல ஒரு ரன். லாஸ்ட் ஒன் மோர் அடிச்சு போட்டிருக்காரு. கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாங்க. குட் கேட்ச். இங்கிலாந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க. முறையில் அருண் வெளியே போகிறாங்க. விக்கெட். இன்னொரு இன்னிங்ஸில் ஆர்எஸ்கே அவன் 22 அடிச்சிருக்காங்க. டைக்கில் நியூ போச்சுன்னா அம்பே செட் ஸ்டார்ட் பண்ண செல்வா. ஃபர்ஸ்ட் ஒன் 2 கால் பண்ணி ரன் அவுட் நினைக்கிறேங்க. ஒரு ரன் அவுட். அந்த வெளியே போறாங்க. வந்தாங்க இப்போ வெளியே போறாங்க. விக்கி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணாங்க. பட்டுச்சு கரெக்டா. சிறந்த ஒரு பேட்டிங். 2 கால் ஈஸிட்டு ஓட்டிட்டாங்க. 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ட்ரை பண்ணாங்க. பேட்டில் படலை. நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் கரெக்டான பனிஷ் நினைக்கிறேன். பவுண்டரி போயிரு நினைக்கிறேன். பவுண்டரி 3ஆவது பந்தே பவுண்டரியா மாற்றிருக்காங்க. விக்கி. லாஸ்ட் 2 மோர் ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணாங்க. பேட்டில் படலை. லெக் பை மூலமாக சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் பட்டாங்க. விக்கெட்டுங்க போர்டில் பட்டுருச்சு. நீ பிடிச்சுனா பிரகாஷ் ரூபன். ஃபர்ஸ்ட் ஒன் பட்ரி அற்புதமான பேட்டிங். எங்க பட்டுச்சுன்னு தெரியல. பவுண்டரி. விக்கி அடிக்கும் 2வது பவுண்டரி இது. செகண்ட் ஒன் ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணாங்க. பந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் குறுக்க மறுபடியும் அதே ஷாட் போயிருன்னு நினைக்கிறேன். பவுண்டரி. 4th ஓவரில் 2வது பவுண்டரி விக்கி. நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போனாங்க. டாட்டு ஏமாந்துட்டாங்க போய். லாஸ்ட் 2 மோர்
நினைக்கிறேன். கரெக்டாக கேட்ச் எடுத்துருக்காங்க. நீ பிடிச்சோம் தீமன் லாஸ்ட் ஒன் இறங்கி போய் குட் ஸ்டாஃப் ரெண்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இசி 2 போட்டாங்க. ஒரு இன்னிங்ஸில் 47 எடுத்துருக்காங்க ஆர்எஸ்கே. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹுசேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் அடிச்சு போட்டாங்க. சரியா பேட்டில் கனெக்ட் ஆகலை. ரெண்டு ஓட்டாங்க. செகண்ட் ஒன் விலைக்கு போட்டு ஆஃப்ல ஒரு அடி பவுண்டரி போயிரு நினைக்கிறது. பவுண்டரி பிரகாஷ் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் போட்டு குட் ஸ்டாஃப் சிங்கிள் நினைக்கிறேன். ரெண்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஷேக்கில் சிவானி நீ பிடிச்சோம். சுஜி டாட்டா ட்ரை பண்ணாங்க. படலை டாட்டு. லாஸ்ட் 2 மோர். குட் கேட்ச். விக்கெட். லாஸ்ட் 1 மோர். எட்ஜில் பட்டு பவுண்டரி பவுண்டரி தடுத்துருந்தா நல்ல ஓவராக இருந்திருக்கும். இந்த லாஸ்ட் ஓவர் பவுண்டரி மிஸ் பண்ணிட்டாங்க. 58 அடிச்சிருக்காங்க. ஜென்ரல் பாய்ஸ் 59 அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம். ஜென்ரல் பாய்ஸ் பார்க்கல என்ன பண்ணுறாங்கன்னு. ரூபன் நான் சைக்கிள் அருணகிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வந்து டாஸாக போட்டு நேரம் போயிருக்கு. பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரியாக மாற்றிருக்காங்க. செகண்ட் ஒன் ஷார்ட்டில் உள்ள வந்து கேட்சாக பார்க்கலாம். கேட்ச் ட்ராப்னு நினைக்கிறேன். வேறு பவுண்டரியான்னு நினைக்கிறேன். போல நெக்ஸ்ட் ஒன் போட்டு ஆஃப்ல ட்ராப் பண்ணிட்டாங்க. பவுண்டரி போயிரு நினை போல 2. நெக்ஸ்ட் ஒன் சுஜி திரும்பினாங்க. படல்ல லாஸ்ட் 2 மோர். முறையில் வெளியே போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நீ விட்டுனா தர்மா லாஸ்ட் ஒன் போட்டாங்க. கரெக்டாக அடிக்கல. ஒரு குட் ஸ்டாஃப் சிங்கிள். இன்னொரு ஸ்டார்ட் பண்ண சசீரா ஃபர்ஸ்ட் ஒன் வீடு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3 இதில் பட்டு டாட்டு. செகண்ட் ஒன் 5 பேருக்கு டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணி 2 ரன். தேர்ட் ஒன் உடந்த பந்து வெளியே போயிடுச்சு நினைக்கிறேன். அங்கே ஒரு 6 முதல் 6 தர்மாபேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் 6 நினைக்கிறதும் ஒரு கேட்ச் ஓடி கேட்ச் பிடிச்சிருக்காங்க. கேட்ச்ன்ற முறையில் தர்மா வெளியே போகிறாங்க. அடித்தாங்க தர்மா. நீ பேட்ஸ்மனா பன்னீர். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப விளக்குனாங்க. நாட் அவுட். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் 8 பேருக்கு கேட்சான்னு பார்க்கலாம். பிடிக்கிறாங்க. பண்ணி வெளியே போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ண பிரின்ஸ் பேட்ஸ்மனா செல்வா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஃப்ல குட் ஸ்டாஃப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்ல விழுந்த பந்து 8 பேருக்கு டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். கேட்ச் பிடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு கேட்ச். கிஷோர் நெக்ஸ்ட் ஒன்
ட்ரை பண்றாங்க, ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் மறைச்சு அடிச்சு 6 முதல் 6 நினைக்கிறேன். கிஷோர்பேட்ல இருந்து முதல் 6. நெக்ஸ்ட் விலைக்கு போட்டிருக்காங்க. ஒய்டு இது ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க. ப்ளஸ் ஒரு 1 அடிச்சா மொத்தம் 6 அடிச்சிருக்காங்க. பவுண்டரி ஓவரில் பவுண்டரி ஒரு 6 மாற்றிருக்காங்க பேட்ஸ்மேன். அது 6. இதான் லாஸ்ட் ஒன். பேட்டில் கரெக்டாக கனெக்ட் ஆகலை. டாட் பால் 35 அடிச்சிருக்காங்க ஜென்ரல் பாய்ஸ். ஸ்டார்ட் பண்ண தீபன் ஃபர்ஸ்ட் ஒன். டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நோ பாலும் கொடுத்துருக்காங்க அம்பேர். நோ பால் ப்ளஸ் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீட் பால். இது ஃப்ரீட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஃப்ரீ டீஸ் மறுபடியும் அடிக்கப்பட்ட பந்து. குட் ஸ்டாப். ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் பவுண்டரி போயிருமா. பால குட் ஸ்டாப். 2 போய் ட்ரை பண்ணுறாங்க. ஈஸி 2. சொன்ன பந்து டாட்டு நினைக்கிறேன். சிங்கிள் ரன் அவுட்டுங்க. அது தனது அணிக்காக அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிற தீபன் இப்போ வெளியே போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இல்லையே போயிருக்கு. பவுண்டரி போயிருக்கு நினைக்கிறேன். ஸ்டாப். அப்பா பிரகாசனுக்கு 1001 கண்டிப்பா சிறந்த 2 நினைக்கிறேன். லாஸ்ட் 2 மோர் போய் டாட். இது லாஸ்ட் 1 மோர் போயிருமா இல்லை கேட்சான்னு பார்க்கலாம். ஒரு குட் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. எல்லா கேட்சையும் பிடிச்சிருக்காங்க. ஆர்எஸ்கே ஃபீல்டிங் சொல்லலாம். ஒரு இன்னிங்ஸில் 47 அடிச்சிருக்காங்க ஜென்ரல் பாய்ஸ். லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 6க்கு 12 அடிக்கணும். அடிக்கலைன்னா ஆர்எஸ்கே வின் பண்ணலாம். அடித்தா ஜென்ரல் பாய்ஸ் வின் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ண சிவா 6க்கு 12. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் டாட்டு மாதிரி இருக்கு. டாட்டு பேட்டில் பட்டிருக்குன்னு சொல்லி வெளியே போகிறாங்க. விக்கெட் 12. குறுக்க மறைச்சு அடிச்சிருக்காங்க. ஒரு உட்காந்து ஒரு கேட்சுங்க. இது வரைக்கும் வந்த கேட்ச ஒரு கேட்ச விடலை. ஆர்எஸ்கே எல்லா ஃபீல்டிங் எல்லா பேரும் நல்லா பண்ணுறாங்க. 4க்கு 12. சிங்கிள் 3க்கு 11. டாட்டு 2க்கு 11. டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாங்க கூட சொல்லலாம். விக்கெட்டு டாஸ் பாலை இறங்கி போய் மேட்ச் வின் பை ஆர்எஸ்கே.